ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவர்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது. மங்கள்தீப், இதயத்திலிருந்து இறைவனோடு பேசுங்கள். குரு சேனல் நேயர்களுக்கு வணக்கம். வரக்கூடிய மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த திருக்கணித முறைப்படி இந்த பெயர்ச்சியானது 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி குரு பெயர்ச்சியினுடைய பொது பலன்கள். இப்போ நமக்கு ஏற்கனவே இந்த சனி பெயர்ச்சியானது, அதுவும் சித்திரை வருட பிறப்பினுடைய பலன், அது மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய கிரகநிலைகளினுடைய சஞ்சாரங்கள் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு காலசர்ப்ப தோஷமாக கிரகநிலைகள் இருந்ததனால் உலகத்தில் பல நிகழ்வுகளை நாம் பார்த்தோம். வேட்டிக்கன் சிட்டியோட போப்பினுடைய மறைவு, பெஹல்கமில் நடந்த டெரரிஸ்டினுடைய அட்டாக்கு, எரிமலைகள், நிறைய எரிமலைகளினுடைய தொடர் வெல்கானிக் இரப்ஷன்ஸ் அண்ட் உலகத்தில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நம்ம பார்க்கும் பொழுது இந்த கிரக பெயர்ச்சிகள், அதுவும் இல்லாமல் வானத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளினுடைய தன்மையும் நாட்டிற்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயமாக இல்லை. அதுவும் குறிப்பாக கடந்த ஒரு மாத காலமாக குரு பகவானினுடைய பெயர்ச்சி எப்பொழுதும் ஒரு மாதத்திற்கு முன்னையே அதனுடைய ஷேடோ எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்கிறது நமக்கு நடக்கும். ஸோ இப்போது ரிஷப ராசியிலிருந்து அவர் மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய இந்த காலகட்டமானது, ஏற்கனவே கேந்திரத்தில் நமக்கு சனி பகவான் இருக்கிறாரு, இப்போ கேந்திரத்தில் நமக்கு குரு பகவான் அமரப்போகிறார். ஸோ இந்த மாற்றமானது பார்த்திங்கன்னா பல விதத்தில் அரசியல் மாற்றங்களையும் நமக்கு கொடுக்கும். இந்த அரசியல் மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உலகத்தில் மிகப்பெரிய நாடுகளில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கான மாற்றங்களை நாம் சொல்லலாம். அவர்களினுடைய உடல் ஆரோக்கியங்களாக இருக்கட்டும், இல்லை மக்களுக்கும் அந்த அரசாங்க தலைவருக்கும் நடக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், சண்டைகள், இதெல்லாம் வரும். இப்போ நமக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் நம்ம பார்க்குறோம், இந்தியாவில் பொதுவாக ஒரு மொழி பிரச்சனை அப்படிங்கிறது, அது இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு இந்த மொழி பிரச்சனை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குரு பகவான் அப்படின்னாலே படிப்பு, அரசாங்கம் மற்றும் வங்கி துறையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், இது எல்லாமே நம்ம ஏற்கனவே சிறுக சிறுக பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அடுத்த ஒரு வருட காலத்தில் இந்த குரு பகவானினுடைய அமைப்பு மிதுன ராசியில் இருக்குது. அண்ட் இந்த வருடம், இந்த விஸ்வாவசு வருடத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் 3 ராசிகளில் இருக்கார். அவர் இப்போது ரிஷப ராசியில் இருக்கார். மே மாதம் 14ஆம் தேதி அவர் மிதுன ராசிக்கு போகிறார். வரக்கூடிய ஐப்பசி மாதம், அதாவது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அதிசாரமாக கடகராசிக்கு செல்கிறார். டிசம்பர் மாதம் அவர் 5ஆம் தேதி வரைக்கும் கடகராசியில் இருந்து பின்பு வக்ரகதியாக மீண்டும் அவர் மிதுன ராசிக்கே வருகிறார். ஸோ ஒரு வருடத்தில் 3 ராசிகளில் குரு பகவான் சஞ்சாரம் செய்தால் அது உலகத்திற்கு அவ்வளவாக நன்மையை தராது அப்படிங்கிறது ஜோதிடத்தினுடைய ஒரு சாஸ்திரம் சொல்கிறது. ஸோ இந்த குரு பகவானினுடைய அமைப்பு மிதுன ராசிக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் உலகத்தில் சில நன்மைகளும் பலவிதமான நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளிலேயும் மக்கள் இருக்காங்க. இது உடல் ஆரோக்கியம், கல்வி சம்பந்தப்பட்ட மாற்றங்கள், அரசியல் தலைவர்களினுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, இப்படி பல விஷயங்களிலும் நம்ம கவனமாக இருக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொதுவாக என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பு. யார் யாருக்கு என்னென்ன குலதெய்வமோ அதை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அது மட்டுமல்ல, எல்லா ஆலயங்களுக்குமே நல்லெண்ணெய் மற்றும் நெய், இந்த 2ம் தானமாக கொடுக்க சொல்லி பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த குரு பெயர்ச்சிக்கு நீங்கள் எந்த ராசியாக வேணாலும் இருக்கலாம். பரிகாரம் அப்படின்னு சொன்னால் உங்கள் குலதெய்வ ஆலயத்திற்கும் மற்ற தெய்வங்களினுடைய ஆலயத்திற்கும் அதிகமாக நல்லெண்ணெய் மற்றும் நெய்யை தானம் செய்யவும். இப்பொழுது 12 ராசிகளுக்கும் பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு மாறுகிறார். இந்த மாற்றம் உங்களுக்கு அதிகமான நன்மைகளையும் தன லாபத்தையும் கொடுக்கும். உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும்.
தனஸ்தானம் வாக்குஸ்தானத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவான் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு வருட காலத்திற்கு பொன் பொருள் வசதிகளை இந்த வருடத்தில் அவர் அள்ளி கொடுப்பார். ஏற்கனவே விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சுப விரயமாக வீடு வாங்கக்கூடிய அமைப்பும் மற்றும் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்டதையும் உங்களுக்கு கொடுப்பார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரவும் மற்றும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பார். காதல் திருமணங்கள் கைகூடும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் பொருளாதாரத்தின் நிலைமை ஓங்கும். மனதில் இருக்கக்கூடிய குறைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாரங்கள் அனைத்தும் தீர்ந்து இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு கடந்த வருடத்தை விட இந்த வருடத்தில் உத்தியோகம் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் ஒரு படி மேலாகவே இந்த வருடத்தில் அமைகிறது. மேஷராசி அன்பர்கள் பரிகாரமாக குரு ஸ்தலங்கள் வழிபாடுகளும் குறிப்பாக அறுபடை வீடு முருகனை சென்று தரிசனம் செய்து தினமும் வேல்மாறல் படிப்பது இவர்களுக்கு குருவின் அனுகிரகத்தை பன்மடங்காக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு தங்களினுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு செல்கிறார். ஏற்கனவே லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தனத்தை அதிகரிப்பார். தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்க போகிறார். பலவிதமான கஷ்டங்கள், குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு மன சுமை மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள், பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்குறைகள் அனைத்தும் தீர்ந்து இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வேலை விஷயத்தில் சில மாற்றங்களை கொடுக்கலாம். லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆனவர் 2ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்திருப்பதனால் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு வேலையில் புதிய மாற்றங்களும் பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் காத்திருக்கிறது. வியாபாரிகளுக்கு கூட்டு தொழில் முயற்சி நன்மையை தருவதாகவே அமையும். இந்த கேது பகவானின் அமைப்பு 4ஆம் இடத்தில் இருப்பதனால் இவர்களுக்கு வெளிநாடு தொடர்புடைய நண்பர்களும் வெளிநாட்டின் தொடர்பினால் இவர்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டான ஒரு புதிய தொழில் வரக்கூடிய ஒரு அமைப்பும் இவர்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் இவர்களுக்கு இருந்து வந்த தொழிலில் ஒரு புதிய பாதையை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பும் இவர்களுக்கு அமைகிறது. எந்த விதமான ஒரு மாற்றம் வந்தாலும் தைரியமாக ரிஷபராசி நேயர்கள் எதிர்கொள்ளலாம். இந்த மாற்றமானது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியங்களும் இந்த வருடத்தில் நிச்சயம் உண்டு. ரிஷபராசி அன்பர்கள் இந்த குரு பெயர்ச்சியில் வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் கிழங்கு பெண்கள் குறிப்பாக சுமங்கலிகளுக்கு தானமாக கொடுத்து தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் தரித்து இவர்கள் பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். மேலும் குரு ஸ்தலமான திருப்பட்டூர் சென்று அங்கு பிரம்மபுரீஸ்வரரை வணங்குவது சிறப்பு. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களினுடைய ராசியில் குரு பகவான் வருகிறார். இந்த வருடத்தில் ஒரு 2 மாத காலம் அவர் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 18ஆம் தேதி அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் குரு கடகராசியில் தனஸ்தானத்தில் உச்சபலம் பெற்றிருப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக இருக்கும். இவர்கள் வீடு வாங்குவது, திருமண யோகங்கள் மற்றும் இந்த வருடத்தில் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் குரு பகவான் ஜென்மத்தில் வரக்கூடிய காலத்திலையும் அவர் அதிசாரமாக கடகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் உங்கள் கனவுகள் நிறைவேறும். ஏற்கனவே பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மற்றும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கிறார்கள். புதிய வேலை தேடுவது மற்றும் இருக்கக்கூடிய பதவியில் உயர்வை அடைவது, பல நாட்களாக உங்களினுடைய முயற்சிகளுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். நீண்ட நாளாக பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு உறுதுணையாக அமைகிறது. கணவன் மனைவி உறவு, சகோதர சகோதரிகளினுடைய உறவு மற்றும் பிள்ளைகள் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று கூடுவதற்கு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடத்தில் ஒரு மன நிம்மதியும் ஒரு ஆறுதலான ஒரு குரு பெயர்ச்சியுமாக அமைகிறது. இந்த வருடத்தில் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு திருமணங்கள் தடைப்பட்டது மற்றும் 2வது திருமணத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கும் ஒரு நல்ல சுமூகமான ஒரு வாழ்க்கை அமைவதும் மன நிறைவான ஒரு குரு பெயர்ச்சியுமாகவும் அமையும். திருவாதிரை மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு அதிக லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள்.
இந்த குரு பெயர்ச்சியில் நீங்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் என்று சொன்னால் திட்டையில் இருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வழிபாடு செய்து வியாழக்கிழமை தோறும் குரு ஹோரையில் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும். கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மேலும் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் கடகராசியிலேயே அவர் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஆகவே இந்த குரு பெயர்ச்சியானது சுப விரயத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாகவே அமைகிறது. ஏற்கனவே உங்களுக்கு இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் விவாகரத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாம் தீர்ந்து குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையை நீங்கள் பார்க்கலாம். பலவிதமான ஒரு மனக்குழப்பங்கள் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் குரு பகவான் உங்களுடைய ராசியில் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த குழப்பங்களுக்கு ஒரு பெரிய தீர்வை காணலாம். வியாபாரிகளுக்கும் பண விவகாரங்களில் இருந்து வந்த சிக்கல்கள், புதிய கடன் முயற்சிகள், பழைய கடன் பாக்கிகள் இது அனைத்துமே உங்களுக்கு இந்த வருடத்தில் நிறைவேறும். இந்த வருடம் உங்களுக்கு ஐப்பசி, கார்த்திகை மற்றும் மார்கழி மாதம் மிகவும் சாதகமான நாட்களாக அமைகிறது. ஆகவே முக்கிய முடிவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுப்பது சிறப்பு. கடகராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். இதில் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல மன நிறைவான காலகட்டமாக இருந்து திருமண யோகங்களும் கைகூடும். புனர்பூசம், பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் இந்த குரு பெயர்ச்சியானது ஜூன், ஜூலை மாதங்களில் நல்ல செய்திகளை கொண்டு வரும். இவர்கள் வரக்கூடிய வாய்ப்பினைகளை பயன்படுத்தி கொள்ளுவது நல்லது. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சற்று அதிகமான முயற்சி தேவைப்படுகிறது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவர்கள் எண்ணிய படிப்பினை தொடருவதற்கும் நல்ல காலமாக இருக்கும். வியாழக்கிழமை தோறும் ஹயக்ரீவரை பிரார்த்தனை செய்து மற்றும் ஹயக்ரீவர் ஆலயத்திற்கு வியாழக்கிழமைகளில் சென்று நெய் தீபம் ஏற்றுவது கடகராசியில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக அமைகிறது. கடகராசி அன்பர்கள் வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுவதனால் இந்த ஒரு வருட காலத்தில் விரயத்திலேயும் மற்றும் ஜென்மத்திலேயும் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளை தருவார். சிம்மராசினியர்கள், சிம்மராசினியர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி லாபத்தில் வருகிறார். ஒரு 2 மாத காலத்திற்கு விரயத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவான் 11ஆம் இடத்தில் உங்களுக்கு வருவதனால் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை தருவார். மற்ற கிரக நிலைகள் சிம்மராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருப்பதனால் இந்த குரு பகவான் மற்றும் ஒரு அனுகூலமாக இவர்களுக்கு அமைகிறார். சிம்மராசி அன்பர்கள் வியாழக்கிழமை தோறும் குரு ஹோரையில் மௌன விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு. ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பதஞ்சலி முனிவருக்கு தீபம் ஏற்றி மற்றும் மந்திராலயம் சென்று ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமியையும் தரிசனம் செய்தால் இவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது நினைத்ததை கொடுக்கக்கூடியதாகவே அமையும். ராகு, கேத்து மற்றும் சனி பகவானின் மாற்றமானது சிம்மராசி நேயர்களுக்கு அவ்வளோ அனுகூலமாக இல்லாத ஒரு நிலையில் வியாழக்கிழமை தோறும் இவர்கள் மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமியை பிரார்த்தனை செய்ய எடுத்த காரியத்திலேயும் முயற்சிகளிலும் இவர்களுக்கு வெற்றிகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. 12ஆம் இடத்திற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் விரைய செலவுகள் இவர்களுக்கு காத்திருக்கிறது. அலுவலகத்தில் சில மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ளலாம். இருந்த போதிலும் உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் அதிகமாக வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஜென்மத்தில் வரக்கூடிய கேத்து பகவான், 7ஆம் இடத்தில் ராகு மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் சற்று நமக்கு மனக்குழப்பத்தை கொடுக்கும். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வணங்கி ராகவேந்திர சுவாமியை பிரார்த்தனை செய்ய மனதில் தெளிவடைந்து நல்ல ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். புதிதாக திருமணமான தம்பதியினரும் வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்க குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாத ஒரு முயற்சியை நீங்கள் எடுக்கலாம். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது நன்மையை லாபகரமாக கொடுத்தாலும் கூட மற்ற கிரகநிலைகளினுடைய இந்த ராகு, கேது மற்றும் சனியின் சஞ்சாரம் சாதகமற்ற நிலையில் இருப்பதனால் இவர்கள் குரு பகவானுக்கு அதிகமாகவே பரிகாரங்களை செய்யலாம். ஆலங்குடி சென்று குரு பகவானை பிரார்த்தனை செய்வதும் மற்றும் சுவாமிமலை சென்று அங்கு முருகப்பெருமானை வியாழக்கிழமை அன்று வணங்குவதும் நல்லது. கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இப்பொழுது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். வேலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இவர்களுக்கு
சனி பகவானும் ராகு பகவானும் அனுகூலமாக இருக்கிறார்கள். ஆகவே குரு பகவான் 10ஆம் இடத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் வேலையில் அதிகமான ஒரு பொறுப்பு வரக்கூடிய ஒரு சுமையை சுமக்கக்கூடிய ஒன்றாகவே அமையும். இந்த குரு பகவான் 10ஆம் இடத்தில் வரும் பொழுது வேலையில் இவர்களுக்கு சில மாற்றங்களும் வரக்கூடும். அதிகமான பொறுப்புகளும் மற்றும் இடமாற்றங்களும் இவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு அமைப்பு வரும். இந்த இடமாற்றங்களால் சில மன கஷ்டங்களும் ஒரு சிலருக்கு நேரிடலாம். சித்ரா நட்சத்திரக்காரர்கள் உங்களினுடைய உயர் அதிகாரிகளோ அல்லது அலுவலகத்தில் மற்ற சக ஊழியர்கள் மற்றும் கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தால் கூட்டு தொழில் செய்யக்கூடிய மற்றவர்களிடத்தில் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. மனஸ்தாபங்கள் வரும் முன் நீங்கள் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம். சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு குருஹோரையில் தீபம் ஏற்றுவது நல்லது. கன்னிராசியில் ஹஸ்தா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சற்று சாதகமாக இருக்கும். ஆகவே இவர்கள் வியாழக்கிழமையில் அன்னதானங்களும் மற்றும் கருப்பு கொண்டக்கடலை தானம் செய்ய வேலை இடத்தில் இவர்களுக்கு பெரிதளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது. உத்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனதில் சஞ்சலங்கள் ஏற்பட்டு வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகளும் வரலாம். ஆகவே இவர்கள் வேலையை விடுவதற்கு முன்னர் ஒரு தடவைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. கன்னிராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சியில் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து அர்ச்சனை செய்வதோ அல்லது ஆலயங்களுக்கு கருப்பு கொண்டக்கடலை தானம் செய்வதோ சிறந்த பரிகாரமாகும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகவும் சாதகமான குரு பெயர்ச்சியாக இருக்கிறது. 12 ராசிகளில் குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து ஒரு சுப பார்வையாக பார்ப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு தான். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து இதுவரையில் குடும்பத்தில் பிரிவினையாக இருந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கும் வழிவகுக்கும். துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சித்திரை மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி குடும்பத்தில் ஒரு மன நிம்மதியும் சுப செய்திகளையும் கொண்டு வரும். நின்று போன திருமணங்கள், இதுவரையில் விவாகரத்தாகி திருமணங்கள் ஆகாதவர்களுக்கும் திருமண யோகத்தை கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது பெண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாகவே இந்த வருடம் இவர்களுக்கு அமைகிறது. துலாம் ராசி அன்பர்கள் இந்த குரு பெயர்ச்சியில் துணிந்து கடன் வாங்குவது மற்றும் வியாபார விஸ்தரிப்பு செய்வது, கூட்டு தொழில் முயற்சி செய்வது அனைத்தும் வெற்றி அடையும். இவர்கள் இந்த வருடத்தில் சென்று ஒரு ஆலயம், குரு பெயர்ச்சியில் ஒரு ஆலயத்திற்கு சென்று வணங்க வேண்டும் என்றால் திருலோக்கி அப்படிங்கிற இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை சென்று வணங்கினால் ரிஷப ஆருடத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அனைத்து நன்மைகளையும் தருவார். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒன்று. 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்களை குடும்பத்தில் கொடுக்கலாம். கணவன் மனைவி இடையே மனஸ்தாபங்கள் வரலாம். அதே போல் நீங்கள் புதிய நண்பர்களை சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. புதிதாக நண்பர்கள் ஏற்பட்டால் அவர்களிடத்தில் வியாபார ரீதியாகவோ பண விஷயமாகவோ நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சனி பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். ராகு பகவான் 4ஆம் இடத்திற்கு வருகிறார். கேத்துவும் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு சில அலைச்சல்களை கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் மருத்துவ செலவுகளும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து 10ஆம் இடத்தில் கேத்து 4ஆம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது லீகலாக ஏதாவது வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் தேவையில்லாமல் மற்றவர்களுக்காக நாம் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆகவே எவருக்கும் நீங்கள் கடன் வாங்கி கொடுப்பதோ ஜாமீன் கையெழுத்து போடுவதோ மற்றவர்களுக்காக நீங்கள் வாக்குறுதி கொடுப்பதிலேயோ கவனமாக இருப்பது நல்லது. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு 8ஆம் இடத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நீங்கள் கொண்டக்கடலை சாத்தி குரு பகவானுக்கு கொண்டக்கடலை ஆலயத்திற்கு தானமாக கொடுத்து மஞ்சள் வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை செய்து வருவது சிறப்பு. ஒருமுறை வியாழக்கிழமையன்று சுவாமிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் சென்று தரிசனம் செய்துவிட்டு அங்கு இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி வர இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் வருகிறார்.
7ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு தான் அதிகமான இந்த பலன்கள் குரு பெயர்ச்சியில் உண்டு. ஆகையினால் திருமண யோகம் அவசியம் உண்டு. காதல் திருமணங்கள் கைகூடும். இதுவரையில் திருமணங்கள் நின்று போனது மற்றும் திருமண வாழ்க்கையில் பிரிந்திருக்கிறவர்களும் ஒன்று கூடக்கூடிய ஒரு சூழ்நிலை அவசியம் பார்க்கலாம். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் இந்த கேது பகவான் 10ஆம் இடத்திலிருந்து வேலையிலேயும் பண வரவுகள் தடைப்பட்டு இருந்ததும் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கும். இருந்த போதிலும் சனி பகவான் 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருப்பதனால் நண்பர்களை நம்புவதோ அல்லது நண்பர்களை நம்பி கூட்டு தொழில் செய்வதிலேயோ சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அர்த்தாஷ்டம சனியினால் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாகவோ உறவினர்கள் மூலமாகவோ பிரச்சனைகள் வரலாம். 7ஆம் இடத்தில் குரு பார்வை நன்றாக இருந்தாலும் பண விவகாரங்களில் நீங்கள் மற்றவர்களை நம்பாமல் இருப்பது நல்லது. வேலை முயற்சிகள், வியாபார முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியடையும். எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருந்து வியாபார ரீதியாக எதுவாக இருந்தாலும் ஒரு MOU போட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணுறது எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த தனுசு ராசி அன்பர்கள் அறுபடை வீடு முருகனை சென்று தரிசனம் செய்து வியாழக்கிழமை அன்று ஏதாவது ஒரு குரு ஸ்தலத்திற்கு சென்று குரு பகவானை வணங்கி வரலாம். மனதிற்கு நல்ல ஒரு அமைதியும் நிச்சயமாக இந்த வருடத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள், உங்களினுடைய கனவுகள் நிறைவேறும். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நமக்கு 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் செல்கிறார். ஸோ இந்த 6ஆம் இடத்திற்கு போகக்கூடிய குரு பகவான் நிறைய செலவுகளை நமக்கு கொடுப்பார். கொஞ்சம் நமக்கு அலுவலகத்திலேயோ அல்லது குடும்பத்திலேயோ மற்ற இடத்துலையோ சின்ன சின்ன எதிர்ப்புகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆகையினால் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 7.5 சனி விடுபட்டாலும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மற்றும் 6ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவான் நமக்கு சத்ருக்களை அதிகம் கொடுப்பதற்கு வழிவகுப்பார். ஆகவே மகர ராசி அன்பர்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு விரதம் இருந்து குரு பகவானை மானசீகமாக பிரார்த்தனை செய்யலாம். முடிந்தால் ஏதாவது ஒரு குரு ஸ்தலத்திற்கு சென்று வரலாம். அனுதினமும் ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமியினுடைய மந்திரத்தை உச்சரித்தாலே இவர்களுக்கு குரு அனுகிரகம் நிச்சயமாக உண்டு. உங்களினுடைய மானசீகமான குருவை நீங்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு குரு வந்தனம் செய்வது சிறப்பு. வியாழக்கிழமை தோறும் ஒரு நபருக்காவது தயிர் சாதம் அன்னதானம் செய்ய மற்ற கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் உங்களுக்கு விலகும். மற்றபடி மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் வீடு வாங்குவது மற்றும் வசதிகள் பெருகுவது, திருமணமாவது, குழந்தை பிறப்பு என்று எல்லா சுபங்களும் நடப்பதற்கு கிரகங்கள் உறுதுணையாக இருக்குது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் நமக்கு சத்ருக்களினுடைய எதிர்ப்புகள் அதிகமாக இருப்பதனால் எப்பொழுதுமே கந்தசஷ்டி கவசம் சொல்லுவது நல்லது. கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு போகிறார். இந்த 5ஆம் இடத்திற்கு போகக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனைத்து விதமான பூர்வ புண்ணிய பலத்தையும் அதிகரிப்பார். ஏற்கனவே ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் உங்களுக்கு அதிகமான சில கஷ்டங்களை கொடுத்திருக்கிறார். இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலமாக அமையும் கும்பராசி அன்பர்களுக்கு. 2ஆம் இடத்தில் சனி பகவானும் ஜென்மத்தில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேத்துவும் 5ஆம் இடத்திலிருந்து குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு அமோகமாக இருப்பதனால் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்களில் வெற்றி அடையலாம். நீண்ட காலமாக இருந்த வழக்குகள், விசாரணைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். கும்பராசி அன்பர்களுக்கு வியாழக்கிழமை தோறும் அன்னதானம் செய்வதும் மற்றும் வியாழக்கிழமையில் நீங்கள் திருவண்ணாமலை சென்று அங்கு கிரிவலம் செய்வதோ அல்லது சென்னையில் இருக்கக்கூடிய திருவொற்றியூரில் அங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று தரிசனம் செய்து அங்கு அன்னதானம் செய்வதும் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு செல்கிறார். உங்களினுடைய ராசியில் சனி பகவானும் மற்றும் கேந்திரத்தில் 4ஆம் இடத்தில் குரு பகவானும் இருப்பது சகோதர சகோதரிகளுக்குள் சில மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வீடு, மனை மற்றும் குடும்பத்தில் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் இது அனைத்தும் சில குழப்பத்தில் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் உடன் பிறந்தோருடன் மனஸ்தாபங்களும் சண்டை சச்சரவுகளும் வரலாம்.
இது வழக்குகள் விசாரணைகள் என்று தொடரலாம். பூரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைகளிடத்தில் சில மனஸ்தாபங்கள் வரலாம். ஆகவே மீனராசிக்காரர்கள் குடும்பத்தாருடன் சற்று ஒத்துப்போவது நல்லது. ஜென்மத்தில் சனி பகவானும் விரயத்தில் ராகு பகவானும் உங்களுக்கு கேது பகவான் சிம்மத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொறுமை மிகவும் அவசியம். எந்த ஒரு முடிவெடுத்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் யோசித்து விட்டு முடிவெடுப்பது சிறப்பு. உங்களினுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு சற்று மனதில் அதிருப்தியும் ஏற்படலாம். ஆகவே குடும்பத்தில் சொத்து விவகாரங்கள் பேசும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு சில மருத்துவ செலவுகளையும் கொடுக்கலாம். ஆகவே மீனராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் வியாழக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் குரு ஹோரையில் நீங்கள் குரு பகவானை நினைத்து பிரார்த்தனை செய்யலாம். மேலும் இந்த 1 மணி நேரம் மௌனவிரதம் இருந்தாலும் குருவுக்கு மிகவும் ஒரு நல்ல பரிகாரமாகவே அமைகிறது. ஏதாவது ஒரு குரு ஸ்தலத்திற்கு மாதம் ஒரு முறை சென்று குரு பகவானை வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கிரக தோஷங்கள் தீரும். குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். ஆகவே மீனராசிக்காரர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் குரு பகவானினுடைய சன்னதியில் தீபமேற்றி குரு பார்வை படும்படி இருந்தாலே உங்களுக்கு அனைத்து விதமான வெற்றிகளும் கிடைக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்த்தோம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.